ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாளைக்கு விஜயோட பர்த்டே, அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி பேசிடுறாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி இதெல்லாம் கேட்டுடுறாங்க. வெண்பாவும் இருக்காங்க. இவங்க இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரியும் போயிட்டு தனியாக என்ன கூட்டணி போட்டு பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்க போகிற கிஃப்டில் விஜய் மெய் மறந்துடணும், அந்த மாதிரி கிஃப்ட்டை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த மல்லியை அந்த ஃபங்க்ஷனில் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பகல் கனவு காண்டுகிட்டு இருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய வெண்பா குட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட போயிட்டு, மல்லிமா நாளைக்கு டாடாவோட பர்த்டேவுக்கு நம்ம அவங்க கொடுக்கறதோட சூப்பர் கிஃப்டாக அவருக்கு மனசு தோடுற மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வெண்பா நம்முடைய மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி சரிடா செல்லும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஏன்னா சின்ன குழந்தை கையில் இல்லை பண்ண முடியாதுன்ற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அதனால தான் நம்முடைய மல்லியுமே ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, சரி வீட்டில் எங்கேயாவது காசு வச்சுருக்கோமோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தேடுறாங்க. எங்கே தேடி பார்த்தாலுமே அவங்க கையில் காசுன்றது கிடைக்கிறதுல, அது அவ்வளோ ஒன்றும் பெருசாக கிடைக்கிறதில்ல. ஒரு 120 rupees கிடைக்கிது. அந்த காசை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த வெண்பாவை சொல்லிட்டு போகிறது ஒரு பக்கம் அவங்களுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. டாடாவுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டு தரணும். அது உங்களை இத்தனை நாள் அவமானப்படுத்துகிற அந்த ராஜேஸ்வரி அத்தைக்கும் இந்த ரஞ்சிதா சித்திக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த கிஃப்ட்டை கொடுக்குறப்ப டாடா உங்களை என்ன பாராட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. வீடு ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திங்ஸ் என்ன இருக்குது அதிகமாக இல்லை. வெண்பாவோட ரூமில் இருக்க அவங்க லக்கேஜி சம்திங்ஸு தாங்க இருக்கு. அந்த திங்ஸில் எங்கேயாவது காசு இருக்கா அப்படின்ட்டு அலசி ஆராயிறாங்க. ஆராய்ஞ்சி பார்க்குறாங்க, காசு இல்லை. இதெல்லாம் இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி மறைஞ்சி நின்று பார்க்குறாங்க. இந்த மல்லிக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, ஏதாவது நம்மளோட பெருசாக கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி நின்று இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப கொடுமையான விஷயங்க. காசு இல்லைன்னா இந்த காலத்தில் யாருமே மதிக்க மாட்டாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா வேணும்னே அவங்களுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் எரித்து அவங்கள எங்கேயும் போக விடக்கூடாது. இந்த வீட்டில் நம்ம கொடுக்குற டார்ச்சில் அவள் தாங்க முடியாது, இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை நல்லாவே இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதா நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் விஜயும் கேள்வி கேட்கணும். அதுவும் போக வந்திருக்கிறவங்க எல்லாருமே இவளை காரி துப்பணும், அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பிளானை பக்காவாக போடுறோன்னு நினச்சி கடைசியில் சொதப்ப போகிறாங்க. நம்ம மல்லி கொடுக்குற கிஃப்ட்டு தான் நம்முடைய விஜய்க்கு ஹார்ட் டச்சிங் கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுனால நம்ம வெண்பாவை பார்த்தீங்கன்னா என்ன கிஃப்ட் கொடுத்தாலுமே இந்த உலகத்தில் யார் எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் அந்த நம்ம வெண்பா கொடுக்குற கிஃப்ட்டுக்கு ஈடாகாதுன்றது நம்ம விஜய் தெரியுங்க. அதனால் நம்முடைய மல்லி வெண்பா சேர்ந்து வாங்கி கொடுக்கறதுனால நம்முடைய வெண்பா தான் நம்ம மல்லி ஜெயிப்பாங்க இந்த இதில் அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.